லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. வீடு பக்கத்துல இருந்தா ஆட்டோலயோ இல்ல சைக்கிள் ரிக்ஷாலயோ இல்ல பேக்கை தலையில தூக்கி வச்சுட்டு நடந்தே வந்துருக்கலாம் சொல்றியா? அப்படி வந்தா இந்த கிரேட் உலகநாதோட குடும்ப பிரஸ்டீஜ் என்ன ஆகுது? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாலே சனியும் பிடிச்சவ என் கூட வேற பிறந்து தொலைச்சிட்டா. அக்கா அவசரப்படாதீங்க, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஏற்கனவே 2 ஆட்டம் ஆடி ராணியை வச்சு தானே ஜெயிச்ச, அதைத்தானே நானும் சொன்னேன். ஏய் வாய மூடா. சூப்பரா இருக்குடா. இரு, இதை எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லு. அப்பா எங்க இருப்பாருமா? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, பாத்து கொடுப்போ. சரி. இல்ல நான் பார்க்கலமா. அங்கிள் எங்க அப்பாவை பாத்தீங்களா? இல்லம்மா, கீழ இருப்பாரு, போய் பாரு. இங்க இல்ல. இல்லையம்மா, நான் பார்க்கலையே. அங்க எங்கேயாவது இருப்பார், போய் பாரு. என்னங்க இங்க நின்னுட்டு என்ன பண்றீங்க? மணமேடைக்கு போங்க. சரி போறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மனசு நோகாம பாத்துக்க, அதான் முக்கியம். சரியா? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. சமையல்காரங்க கிட்ட கூட சொல்லிட்டேன், அவங்க நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்காம நீ அப்பப்போ போய் பாத்துக்கோ. சரியா? நான் பாத்துக்கிறேங்க. ஏ ஷாம்லி, யாருக்கு ட்ரெஸ்? அப்பா கிட்ட கொடுக்க சொல்லி அம்மா கொடுத்தாங்க, ஆனா அப்பாவை காணோம். சரி, மாடியில இல்ல கிச்சன்ல இருப்பாங்க பாரு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சித்தி, எங்கேயும் காணோம். இந்த அமளிது மணில இவரை வேற தேடி கண்டுபிடிக்கணுமா? வாங்க. வணக்கம். எங்க போனாரு? அண்ணே குமாரண்ணே. என்னப்பா அங்க அண்ணன் இருக்காரு? இல்லப்பா, நான் பார்க்கலையே. எங்க போயிட்டாரு இவரு? ஷாமிலி, அப்பா கிட்ட இன்னும் ட்ரெஸ் கொடுக்கலையா? அப்பாவை காணுமா? காணுமா? நல்லா பாத்தியா? பாத்துட்டேம்மா, எங்கேயுமே காணோம். நானும் அண்ணனை காலையில இருந்து பார்க்கவே இல்லை. இவ்வளவு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாளா? எங்க போயிருப்பாரு? நேத்து நைட்டு சாப்பிடவே இல்லைன்னு உப்புமா எடுத்துட்டு போய் தேடி பார்த்தேன், ஆளையே காணோம். சரி, மேல ஆம்பளைங்களா தூங்கிட்டு இருக்காங்களே, அங்கதான் தூங்கிருப்பாருன்னு நானும் விட்டுட்டேன். காலையில இருந்து நானும் பார்க்கவே இல்லையே. நீ கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணன் ஏதாவது தண்ணி அடிச்சிருந்தாரா? சேச்சே, கல்யாணம் முடியற வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு. வேற ஏதாவது பிரச்சனையாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா எங்க போயிருப்பாரு? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்லடா. அண்ணன் எங்கேயாவது பாத்தியா? இல்லையே. ஏன்? முகூர்த்த நேரம் வேற நெருங்கிடுச்சு, எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. அண்ணி, அண்ணனை பற்றி நமக்கு தெரியாத. சந்தோஷம்னாலும் குடிப்பார், துக்கம்னாலும் குடிப்பார். எங்கேயாவது குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. நல்லா தேடி பாருண்ணே. என்ன நக்கலா இருக்கா?
என் புருஷனை பார்த்தா உங்க எல்லாருக்கும் குடிகார மாதிரி தெரியுதா? என்னமோ குடிச்சிட்டு படுத்து கிடப்பாருன்னு அசால்ட்டா சொல்ற. அண்ணே நான் படுத்துட்டு இருப்பாருன்னு சொல்லியே, தூங்கிட்டு இருப்பாருன்னு தானே சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதான். கூட பிறந்தவரை காணோம்னா பதறி தேட வேணாம், குறைஞ்சபட்சம் வருத்தப்படலாம்ல. என்னமோ குடிகாரன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆமா சாமி, உங்க எல்லாருக்கும் என்னையும் என் புருஷனை பார்த்தா இளக்காரமா தான் தெரியும். ஏன்னா என் புருஷன் ஒரு குடிகார, கையால் ஆகாதவ. நான் உங்க நிழல்ல ஒண்டி பிழைக்கிறவ. எங்களை பார்த்தா உங்களுக்கு கேவலமா தானே தெரியும். அண்ணே விடுப்பா. அண்ணா இதோ பேச்சுவாக்கில் சொன்னேன், அதுக்கு போய். டேய், எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு இருக்குடா. அது புரியாம நீ வேற. என்னாச்சுண்ணே? சரி விடு, போ ரூமுக்கு போ. அண்ணா என்னாச்சுன்னு சொல்லு. ஏய் போடான்னு சொல்றேல, போ ரூம்ல போய் உட்கார் போ. ஷாமலி, இதை எடுத்துட்டு போய் ரூம்ல வை. அப்பா வந்தாருன்னா இதை போட்டுட்டு ரெடியாக சொல்லு. சரி. நான் சித்தி ரூம்ல இருக்கேன், போ. அவன் தான் குளிச்சுட்டு வந்துட்டான்ல, இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? போங்க, ரிசப்ஷனுக்கு போங்க. விஐபிஸ் எல்லாம் வருவாங்க, போய் ரிசீவ் பண்ணுங்க. போங்கம்மா. இருங்களேங்க, பையனை ரெடி பண்ணிட்டு போறேன். குட். வாங்க. இளவரசி, நல்லா இருக்கீங்களா? இதுதான் ராத்திரி எங்க இருடின்னு சொன்னேன். வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு எவ்வளவு லேட்டா வர? டிராஃபிக்ல லேட் ஆயிடுச்சு. உள்ள போன் வந்து வெச்சுக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. வணக்கம். வாடி வா. இத வர நேரம். வாங்க கிருஷ்ணா, நல்லா ஒரு இருக்கீங்களா? நேரம் கழிச்சு முகூர்த்தம் முடிஞ்சு வர வேண்டியதானே? எங்கக்கா அவங்கள போக விட்டா தானே அழுதுகிட்டே இருக்கா. சரி கூட்டிட்டு வர வேண்டியதானே? எங்கக்கா இந்த கூட்டத்துல சத்தத்துல அவளால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அதான் அத்தை கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். சரி வா. என்ன மாமா, கல்யாணம் உங்களுக்கா இல்ல சண்முகம் மாமாக்கா? நீங்களே மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. என்னடி அவரை கிண்டல் பண்ற? சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ முதல்ல. வா வாங்க. இந்தம்மா. அம்மா வாங்க மாப்ள. வாமா லீலா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா பேத்தி எங்கம்மா? அவளுக்கு லேசா உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாம அழுதுகிட்டே இருக்கா. அதான் அத்தை கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல. இளவரசியை பாத்தியா? அக்கா தான் எங்களை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. வெளியே யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க, நாங்க உள்ள வந்துட்டோம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சண்முகத்தை பார்த்துட்டு வந்துறேன். சரிங்க மாப்ள. ஜெயந்தி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஹேய், ஜட சூப்பரா இருக்கு. வந்துரும் போது அந்த வழியில போட்டு விடுங்க. என்ன கையல், நான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், பானு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டீங்களா? உனக்கு தான் வந்ததுல இருந்து உன் சித்திக்கிட்டயும் உன் தங்கச்சிக்கிட்டயும் பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கே. நான் எங்க பேசுறது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரெடி ஆயிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வெயிட் பண்ணேன். அதானே பார்த்தேன். இளவரசி தங்கச்சி லீலாக்கா சமாளிக்க சொல்லி தரணும். இந்தாம்மா, கட்டி விடுங்க. ரொம்ப அழகா இருக்க ஜெயந்தி. சண்முக மாமா ரொம்ப கொடுத்து வச்சுவரு. ஹலோ சண்முகம். ஹே வாங்க கிருஷ்ணா. கங்க்ராச்சுலேஷன். எப்போ வந்தீங்க? இப்போதான். ஓ ஆமா, லீலா எங்க? அங்க ஜெயந்தி ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு ரூம் காமிச்சிட்டீங்களா? ஆமா. அப்ப நீங்க தான் எனக்கு மாப்பிள்ளை தோழ.
மாப்பிள்ளைகளை வர சொல்லுங்க. வாங்க உட்காருங்க. இப்படி வந்து உட்காருங்க. ஐயா வணக்கம் ஐயா, கூப்பிட்டீங்களா? இதை கூளை கும்பிடுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஏயா முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நான் தான் சொல்கிறேங்கய்யா. ஐயா இன்னைக்கு பெரிய முகூர்த்தம், நிறைய கல்யாணம், நிறைய விசேஷம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு இல்லைங்கய்யா, நம்ம அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணதுனால கடைசி நேரத்துல நாதஸ்வர பார்ட்டி கிடைக்கல. என்னது நாதஸ்வரம் பார்ட்டி இல்லையா? ஐயா ஐயா சும்மாரியா? ஐயா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கய்யா. ஏன் அறிவு இருக்கா அவருக்கு? ஏன் முகூர்த்த நேரத்துல மங்களவாதம் இல்லாம போய் எப்படியே தாலி கட்டுவான்? ஐயா ஐயா கத்துறீங்க, கொஞ்சம் அமைதியா யாரையா பேசுங்க. கத்துறாங்க? கத்துறதா நான் வந்திருக்கேனா? ஓ எல்லாரும் கை தட்டினா அந்த சத்தத்துல தாலி கட்ட சொல்றியா? ஐயா இல்லைங்கய்யா, அதுக்கெல்லாம் நான் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன்யா. என்ன ஏற்பாடு? மைக் செட்டுக்காரங்கிட்ட சொல்லி நான் சிடி கொண்டு சொல்லிருக்கேன்யா. என்னது சீடியா? ஏன் புத்தி இருக்கா அவனுக்கு? நடக்க போறது உலகநாத வீட்டோட கல்யாணம். ஏன் இப்ப அசிங்கப்படுத்துறீங்க? அண்ணே இது சரிப்பட்டு வராது. நான் பையனை கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன். ஐயா 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 என்ன இருங்கய்யா, சொல்றத கேளுங்கய்யா. படிச்சவன் கடைசி தானே? நேரத்துல இந்த மாதிரி அண்ணே. பண்ணாதீங்கய்யா. ஒண்ணும் இல்லடா, நான் பாத்துக்கிறேன். அது அது இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா சீடியாவது கொஞ்சம் நல்ல சீடியா போடுங்க. ஏன்னா சரிங்கய்யா. பையன் தாலி கட்டும்போது ஸ்டக் ஆயிடக்கூடாதுல்ல. தம்பி நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் கிச்சன்ல போய் பாக்குறேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. ஏன்னா சுப்பிரமணிய வீட்டோட கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இல்ல யாரும் சொல்லக்கூடாதுல்ல. டேய் வாடா, டேய் ஆடா தம்பி, குட்டு தம்பி இல்ல? ஆமாண்ணே. பொண்களை அழைச்சின்னு வாங்க. समर्पयामि मध्ये मध्ये पानीयं समर्पयामि दिव्यश्रीब्रह्मगन्धान्धारयामि हरिद्राकुङ्कुमं समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पयुतं पूजयामि कपिलाय नमः ओं गजकर्णकाय नमः ओं लम्बोदराय नमः ओं गदाय नमः ओं विष्णुराजाय नमः ओं व्योमकेतवे नमः ओं गणाध्यक्षाय नमः ओं बालचन्द्राय नमः ओं उक्कारुंगा बालचन्द्राय नमः ओं वक्रतुण्डाय नमः ओं सूक्ष्मकर्णाय नमः ओं हिरण्डाय नमः ओं स्कन्दभुरुजाय नमः ओं सिद्धिविनायकाय नमः ओं चित्रप्रसादने नमः ओं भवस्यदेवस्यसुधाय नमः ओं इन्द्रनस्यदेवस्यसुधाय नमः ओं नित्यस्यदेवस्यसुधाय नमः ओं निर्मस्यदेवस्यसुधाय नमः ओं नानाविधपरिमलपत्रपुष्पाञ्जलिं पूजां समर्पयामि ओं मे वर्णः स्तुतिः हवा मज्जाजमया त्वां विष्णुसुधासे तत्त्वायामि ब्रह्मणान् वन्दमान् हृदासास्तेजमानो अविर्भिः वेदमानो वरुणे वोति दुर्गुणसमानो आयुर्भमोतिः ओंकां वरुणाय नमः ओं प्रदीपसे नमः ओं गुरुगुणे नमः ओं भागवताय नमः ओं गुणाधिपतये नमः ओं तीर्थराजाय नमः ओं मकरवागनाय नमः ओं श्वेतचत्रधारिणे नमः ओं मरङ्कमणिभूषणाय नमः ओं नानाविधपरिमलपत्रपुष्पाञ्जलिं पूजां समर्पयामि धूपदीपशिष्टोपचारैः सकलाराधनैः
இந்தாங்க திருமங்கலத்தை எல்லாருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அக்ஷதையை கொடுத்து வந்துருங்க. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்ய தாலியை கட்டுங்கோ. மாங்கல்யம் தந்துனானே நிறுத்துங்க. என்ன தாஸ்? ஒரு நிமிஷம் சார். எழுந்துடுறா. எழுந்துடுறா முதல்ல. தாஸ் என்னாச்சு? என்ன பிரச்சனை? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இவன் புது மாப்பிள்ள இல்ல, ரொம்ப பழைய மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப 3ஆவதா இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக உட்காந்துருக்கான். இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பேசுங்க. நான் ஒன்றும் ஏமாத்திட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. ஏற்கனவே எனக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். யார்கிட்ட சொன்ன? யார்கிட்ட சொன்ன? புரோக்கர் கிட்ட சொன்னேன். இவங்க ரிலேட்டிவ் கிட்டலாம் சொன்னேன். ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்களே சுப்பிரமணியம் சார், அவங்க ஒய்ஃப் இளவரசி, அவங்க கிட்ட கூட சொன்னேன். சார், யாருமே எங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல சார். சார், நான் சத்தியமா சொன்னேன் சார். கல்யாணமான விஷயத்த சொன்னியே, உன் 2வது பொண்டாட்டி நந்தினியை கொலை பண்ணிட்டு தூக்கல மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா நாடகம் ஆடினியே, அதை சொன்னியா? சொல்றா, அத சொன்னியா? தாஸ், இதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். கான்ஸ்டபிள், அந்த அம்மாவை கூட்டு வாயா.
யாருன்னு தெரியுதாடா? பார்த்து சொல்றா, இவங்க யாருன்னு தெரியுதா? உன்னுடைய 2வது மாமியார். நீ கொலை செஞ்சே நந்தினி, அவங்களுடைய அம்மா. நல்லா விசாரிச்சிங்களா தாஸ்? சார், ஆக்சுவலா ஸ்டேஷன்ல இருந்து இங்க வரதுக்காக தான் நான் கிளம்பிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார். நீங்க கூட அப்போ போஸ்டிங்ல தான் இருந்தீங்க. நம்ம ஆட்களும் இந்த அயோக்கியனை தேடிட்டு தான் இருந்தாங்க சார், ஆனா கிடைக்கல. காலையில தான் திடீர்னு வந்து இவனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க சார். விசாரிச்சு பார்த்தா பொண்ணு நம்ம கயல்விழி. ஏய், தலையை கீழே வைடா. மலையை கயிற்றா. எழுத்துறா மேல. வடா, வெளியே வடா. யோ வாயா. விளங்க மாட்டியா? சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் உனக்கு அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? கயல், ஏன் என்னை இப்படி தண்டிக்கிற? இப்போ உன்னோட திட்டம் நிறைவேறிடுச்சுல? ஐயோ கயல், அன்னைக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின. அது பத்தாதுன்னு இன்னைக்கு ஊரையே கூட்டி வச்சு அசிங்கப்படுத்திட்டல. கயல், தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இன்னும் என்ன சொல்ல போற? நடந்த எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறியா? அதாக்கா உண்மை. சத்தியமா மாப்பிள்ளை இவ்வளவு மோசமானவர் எனக்கு தெரியாது. போதும் போதும், இதுக்கு மேல நல்ல மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்தாத. அன்னைக்கு ஏதோ கோவத்துல மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2 பேரும் அதையே மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மாப்பிள்ளையே தேடி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. என்ன தைரியத்துல இப்படி பண்ணீங்க? ஏன் உங்க நிலையில ஒண்ணே இருக்கோங்கிறதுக்காகவா? தயவு செஞ்சு எங்களை நம்புங்க நீ. எங்களுக்கு மாப்பிள்ளை இப்படிதாங்கிற உண்மையான விவரம் இப்ப வரைக்கும் தெரியாத நீ. புரோக்கர் சொன்னதை வச்சுதான் இவ்வளவு ஏற்பாடையும் நாங்க பண்ணோம் நீ. மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணிருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல சுப்பிரமணி. ஏன் இளவரசி, உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருப்பியா? இவ யாரு? ஊரா வீட்டு பொண்ணு தானே. அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னங்கிற எண்ணம் தானே. அதனாலதான் நீ இவ்வளத்தையும் பண்ணிருக்க. ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க? உங்களையும் கையிலையும் என்னைக்காவது நாங்க பிரிச்சு பாத்துருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் உங்க 2 பேரையுமே எங்க கூட பிறந்தவங்கள தானே நினைச்சு நாங்க பாத்துட்டு இருக்கோம். அப்படிதானே நானும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன்.
என்னைக்கு என் மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது உன் புருஷன் எரிஞ்சு விழுந்தாரோ அன்னைக்கு உங்களோட பாதி சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு ஒரு கொலைகாரனை கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க. இப்போ உங்களோட முழு சுயரூபத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, நல்ல வேளை கடவுளா பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டான். இந்நேரம் என் தங்கச்சிக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்திருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அதை நினைச்சு பார்த்தாலே என் ஈரக்குள்ள நடுங்குது. இவளுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க நினைச்சதுக்கு பதிலா எனக்கு, என் தங்கச்சிக்கு, என் மகளுக்கு 3 பேருக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். உங்களை யாரு கேட்க போறாங்க? செத்து போன எங்க அப்பா அம்மா வந்து கேட்க போறாங்களா? இல்ல உயிரோட இருக்கிற என் புருஷன் தான் கேட்க போறாரா? கோவத்துல வார்த்தைகளை கொட்டாதீங்க, அப்புறம் அள்ள முடியாது. இந்த மாதிரி வியாக்கியானால எனக்கு பேச தெரியாது சாமி. நாங்கெல்லாம் கேவலப்பட்ட ஜென்மங்க. உங்களை மாதிரி அடைக்கலம் கொடுக்கறவங்கள நம்பி காட்டுற இடத்துல மேய்ச்சி நீட்டுற இடத்துல மாச்சு போற உசுருங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சும் கோவப்பட முடியாம மண்புழு மாதிரி நிக்கிறோம். இதோ பாருங்கோ, மணவரைக்கு வந்து உக்காந்த பொண்ணு வெறுங்கழுத்தோட போனா குடும்பத்துக்கு ஆகாதுதான். ஆனா உங்க அதிர்ஷ்டம், பகவான் புண்ணியத்துல விவாகத்துக்கு முன்னாடியே ஆம்படையா அயோக்கியன்னு தெரிஞ்சு போயிடுத்து. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுத்துன்னு நினைச்சுண்டு மூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவளுக்காவது கல்யாணத்தை பண்ணி வைங்கோ. ஆமாக்கா, நடக்கிற எல்லா விஷயத்திலயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சொல்லுவாங்க. கெட்டதை இப்படியே விட்டுருவோமே. ஐயர் சொன்ன மாதிரி தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கலாமே. இது பாருங்க, கையிலுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க கடமை. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள இவங்களுக்கு அது கல்யாணத்தை முடிச்சிருவோமே. என்ன சொன்ன? முகூர்த்தம் முடியறதுக்குள்ள இவங்க கல்யாணம் நடக்கணுமா? ஏன் யார் வீட்ல எழவு விழுந்தாலும் என் வீட்ல மட்டும் நல்லது நடக்கணுங்கிற மாதிரி? ஏன் தங்கச்சி நாசமா போனாலும் பரவாயில்ல, உன் தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் நடக்கணும், அவ மட்டும் நல்லா இருக்கணும், அப்படிதானே? ஐயோ அக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஏன் தங்கச்சி வெறுங்கழுத்தோட போனா என் குடும்பத்துக்கு தானே அபசக்கணும். அதே உன் தங்கச்சி வெறுங்கழுத்தோட போனா உன் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தானே இந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆடுற. யாரு எப்படி போனாலும் நீ மட்டும் நல்லா இருக்கணும், அப்படிதானே? அக்கா நிறுத்தடி. என்ன அக்கான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. கல்யாணம் நடத்துறாலாம் கல்யாணம். ஏய் எந்திரி கயல், நாம செத்து தொலையலாம் வா. செத்தா தாண்டி நமக்கு இந்த அவமானத்துல இருந்து கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும். அண்ணி ஒரு நிமிஷம். உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன தீர்த்து வைப்ப? என்னப்பா தீர்த்து வைப்ப? இவங்கெல்லாம் தீர்த்து வச்சது போதும், இப்ப நீ என்ன தீர்த்து வைக்க போற? ஜெயந்தி, நம்ம குடும்பத்தை பத்தியும் என்ன பத்தியும் உனக்கு முழுசா தெரியும். எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாமே எங்க அண்ணன் சுப்பிரமணி தான்.
அதே மாதிரிதான் எனக்கு என் 2 அண்ணிங்களும். அவங்க வெறும் அண்ணிங்க மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் மேல. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது என்னால் அது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஜெயந்தி. எனக்கு உன்னை விட என்னை விட அண்ணனும் அண்ணிங்களும் தான் முக்கியம். சண்முகம் இருண்ண, நீங்க இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்தது இல்லையா நீ? இப்ப என்ன கையில் வெளியே இந்த மண்டபத்துல இருந்து வெறும் கழுத்தோட போக கூடாது, அவ்வளவுதானே? போக மாட்டா. அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். நீ உட்காரு, நான் தாலி கட்டுறேன். என்ன இது? நாம ஒரு பிளான் போட்டா அது ஒண்ணு நடக்குது. கயல்விழி, இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா அப்புறம் மண்டபத்தை விட்டு போகும்போது சண்முகம் பொண்டாட்டியா தான் வெளியே போகணும். அப்புறம் இவ்ளோ நாளா சுப்பிரமணி மாமா அடையறதுக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். நமக்கும் சண்முகத்துக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னா மங்களநாதன் சொன்ன மாதிரி நாடகத்தை அரங்கேற்ற வேண்டியதுதான். என்னடி யோசிக்கிற? எங்க அண்ணனும் அண்ணியும் ஒரு கொலைகாரன மாப்பிளைய பாத்துட்டாங்கன்னா 2 பேரும் இந்த அளவு காட்டும் போறீங்க. நான் ஒன்னும் கொலைகாரன் இல்லையே, கொலைகாரனும் இல்லையே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உட்காரி, நான் தாலி கட்டுறேன் உன் கழுத்துல. இன்னும் என்னடி யோசிக்கிற? உட்காரு, நான் தாலி கட்டுறேன். என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதோ பாரு, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற முடியும். பேசாம உட்காரு. எனக்கு கல்யாணம் நடந்துதான் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற முடியும்னா இந்த மண்டபத்துல இருக்கிற எந்த ஆம்பளைக்கு வேணாலும் நான் கழுத்தை நீட்டுறேன். ஆனா உங்களை மட்டும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? என்னால அது முடியாது மாமா. அதான் ஏன்னு கேக்குறேன். சொல்லு, ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது? சொல்லுடி. உங்களால இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சொல்லுங்க, இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னடி பேசுற? அவங்க அண்ணி. அதே மாதிரிதான் நானும் உங்களுக்கு அண்ணி. என்ன உளற? உங்க அண்ணன் இளவரசிக்கு தாலி கட்டிட்டு குடும்பம் நடத்துறாரு. ஆனா என் கூட தாலி கட்டாம குடும்பம் நடத்திட்டாரு. வேண்டாம், பொய் சொல்லாதடி. சாரி மாமா, இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நீங்க சொன்னீங்க. ஆனா எனக்கு இப்ப வேற வழி தெரியல மாமா. உண்மையை எத்தனை நாளைக்கு தான் நானும் மறைச்சு வைக்க முடியும்? நான் இப்ப சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஏண்டி ஏண்டி மறுபடியும் உளறல? உண்மைதான் சொல்றேன். உங்க அண்ணனும் நானும்
உடம்பாலையும் மனசாலையும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டோம். அதனாலதான் உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன். போதுமா? போய் சொல்லாதடி. நம்பாதீங்க, அவளை நம்பாத இளவரசி. நான் ஏமாமா போய் சொல்லணும்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் மட்டும் இல்ல மாமா, வேற எந்த பொண்ணுமே இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டா. அதுவும் இத்தனை பேர் இருக்கிற சபையில. ஏய், இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுற உன்னை இங்கேயே கொண்டு புதைச்சிட வேண்டி. இளவரசி, அவ போய் சொல்றா இளவரசி. சத்தியமா நான் அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணல. அப்ப நான் போய் சொல்றேனா? இது பாரு கையில், ஏன் இப்படி உன்னை அசிக்கப்படுத்தி இவரை அசிக்கப்படுத்துற? ஏன் இப்படி இவர் மேல அபாடமா பழி போடுற? நான் உன்னை பழி போடல இளவரசி. இது நாள் வரைக்கும் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கும், நான் எப்படியாவது மாமாவோட சேரணும்னு நினைச்சு பண்ண காரியம் எல்லாத்துக்கும் இது மட்டும்தான் காரணம். இத்தனை நாளா நீங்க எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துனீங்களே, நான் ஏன் வேண்டான்னு சொன்ன தெரியுமா? மாமா என்னை எப்படியாவது ஏத்துக்குவாருன்னு தான். மாமாவை எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது மாமா கூட என்னால சேரவே முடியாதுன்னு. அதனாலதான் அவருக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என்னைக்கு மாமா என்ன வேண்டான்னு நினைச்சிட்டாரோ அப்பவே மாமாவை மறந்துட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்காணாத தூரத்துல போய் குடும்பம் நடத்தலான்னுதான் இந்த கல்யாண மேடையில நான் வந்து உட்கார்ந்தேன். ஆனா விதி என்ன விடல. இங்க நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீதான் ஏதோ திட்டம் போட்டு பண்றியோன்னு நினைச்சேன். ஆனா என்ன தலை முழுகிறதுக்காக மாமா தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கையில குறுக்க வராத போயிடுன்னு சொல்லியிருந்தா நான் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேனே மாமா. அதை விட்டுட்டு ஏன் மாமா என்ன ஒரு கொலைகாரனுக்கு கட்டி வைக்க நினைச்சீங்க? பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அவளை கை நீட்டுற? என்ன நீங்களும் அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ உளறிட்டு இருக்காதா? நான் சும்மா இருக்கணுமா? நான் நடிக்கிறேன். நீ நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? ஆமா, நான் நடிக்கிறேன்டா. ஆனா இப்போ இல்ல. என்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன முழுசா கொடுத்தனோ அன்னில இருந்து நடிச்சிட்டு தான் இருக்கேன். ஏய், நீலி கண்ணீர் வடிக்காதடி. எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை நீலி கண்ணீர் வடிக்கலங்க. இவரும் இளவரசியும் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் என் மனசுல இருக்கிற வெறுப்பை காட்டிக்காம சிரிக்கிற மாதிரி நடிச்சேன். என்ன மறுபடியும் மறுபடியும் இவரை தொடணும்னு நினைச்ச போல இளவரசி வாழ்க்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவரை பிடிக்காத மாதிரி நடிச்சேன். இன்னைக்கு கூட இவரை பார்த்த மாப்பிளைய பிடிச்ச மாதிரி தான் நடிச்சேன். ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பொண்டாட்டியா அவரு முன்னாடி நடிக்க முடியாது மாமா. என்னால நடிக்க முடியாது. அட பாவி, இப்படி என் தங்கச்சி வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துட்டியே. நாங்க உனக்கு என்ன பாவம் செஞ்சோம்? உன்னைய கூட பிறந்தவன நினைச்சதுக்கு நீ காட்டின நன்றி கடனா இது? சொல்லு, இதுதான் நன்றி கடனா? அண்ணி, அவ பொய் சொல்றா அண்ணி. அவ சொல்றத நீங்க நம்பாதீங்க அண்ணி. வாய் மூடியா? யாரு பொய் சொல்றது? என்ன பொண்ணாவது இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா? அதுவும் இத்தனை பேர் முன்னாடி வச்சு நான் இவரு கூட உறவு வச்சுக்கிட்டே நீ என்ன பொட்டச்சியாவது சொல்லுவாளா? எடுக்கா தப்பு என் மேலயே தான் இருக்கு. சனினே சனினே, எதுக்கு நீ என் கூட வந்து பிறந்த?
இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போய் வந்து நம்ம குலத்தையே அசிங்கப்படுத்திட்டியேடி. கொண்டாடி ஆத்திரம் தீரும், கொண்டாடி ஆத்திரம் தீரும். ஏன் வந்து பிறந்த? எதுக்கடி ஏன் கூட வந்து பிறந்த? பாவி, இப்படி மானத்தை வாங்கிட்டியேடி. ஏய், இவனை பேசிட்டு பதிலே சொல்ல மாட்டேங்கிற? பாவி, ஏன் இப்படி பண்ண? எதுக்கடி இப்படி பண்ண? இப்படி அசிங்கப்பட்டு போய் வந்து நிக்கிறதுக்கு பேசாம செத்து தொலைஞ்சிருக்கலாமே. செத்து தொலைடி. ஏன் நிக்கிற? ஏன் இப்படி பண்ண? அக்கா அடிக்காதீங்க. அடிக்காத? அடிக்காம என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் முன்னாடி மறுபடியும் அசிங்கப்பட சொல்றியா? இவள சொல்லணும். எல்லாம் இவளால தான் வந்துச்சு. அக்கா நிறுத்துங்க. எப்ப இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு வயசு பொண்ணு இவர்தான் எனக்கு சொன்னாலும் அப்ப அவரே அவளுக்கு தாலி கட்டுறதுதான் நல்லது. ஏன் புருஷன் உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவாரு? என்ன நீங்க இப்பெல்லாம் ஒரு ஆளு இவ சொல்றான்றதுக்காக நீங்க அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிறீங்க? நான் ஒண்ணு அவசரப்படல சண்முகம். அக்கா அவசரப்படாதக்கா. இளவரசி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவதான் முட்டாள்தனமா பேசுறானா? என்ன தாலி கட்ட சொல்றியா? இல்லைங்க, இப்ப கூட நான் அவ சொன்னதை நம்பல. ஆனா இத்தனை பேர் முன்னாடி நீங்க தான் அவளை கெடுத்துட்டீங்க அவ வாயார சொல்லிட்டா. இனிமே அவளை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா? ஏய், அது அவளோட முட்டாள்தனம். அதுக்கு நான் எதுக்கு பலியாகணும்? பலியாக சொல்லலைங்க, பழிய ஏத்துக்க சொல்றேன். பண்ணாத தப்புக்கு நான் ஏன் பழியை ஏத்துக்கணும்? பண்ணாத தப்பு இல்ல மாமா. ஏய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுன பாருங்க, வாக்குவாதம் பண்றதுக்கு நேரம் இல்ல. இப்ப இங்க நடக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நீங்க அவ கழுத்துல தாலி காட்டுறதுதான். என்னடி பேசுற? என்ன பேசுற? இன்னைக்கு இவ சொல்றாங்கிறதுக்காக தாலி கட்ட சொல்ற, நாளைக்கு இன்னும் 10 பேர் வந்து கெடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க கழுத்துல தாலி கட்ட சொல்றியா? சொன்னது யாரும் இல்லைங்க, நம்ம வீட்டு பொண்ணு. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குங்க, நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கட்டுங்க தாலிய. இங்க பார், நமக்குள்ள எதுவும் நடக்கலைங்கிறது உனக்கும் தெரியும். நீ எந்த நோக்கத்துக்காக பொய் சொல்றேங்கிறது எனக்கும் தெரியும். இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற இந்த நெருப்பு சாதாரண நெருப்பு இல்ல, பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. நடக்கிற கல்யாணத்துக்கு சாட்சியா இருக்கணுங்கிறதுக்காக வளர்க்கிற நெருப்பு. கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே இந்த நெருப்போட மதிப்பு தெரியும். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், உனக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்குன்னு இந்த நெருப்பு மேல சத்தியம் பண்ணி சொல்லுடி. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற யாருமே எனக்கு சொல்ல தேவையில்லை, நானே உன் கழுத்துல தாலி கட்டுறேன்டி. சத்தியம் பண்ணுடி. சத்தியம் பண்ணுடி. கயல், நடந்தது உண்மைனா சத்தியம் பண்ணு.
எனக்கும் சுப்பிரமணி மாமாக்கும் உடம்பால தாம்பத்திய உறவு நடந்தது உண்மை. அவரால என் போனது உண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் எனக்கு உண்மை. நான் சொன்னது எல்லாமே உண்மை உண்மை உண்மை. இது எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த அக்னி மேல சத்தியம். நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் இங்கே வரல. ஏன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அருகதை கூட எனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.